வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து 8th படிச்சிருக்கீங்க, அல்லது 10th, அல்லது 12th, அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 10th படித்தவங்களுக்கு தனியாக, 12th படித்தவங்களுக்கு தனியாக, இது மாதிரி தனித்தனியாக வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே சேலரி 20,000 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 27/11/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. 40,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டென்டல் அல்லது வந்து ஆயுஷ் அல்லது வந்து நர்சிங் அல்லது வந்து சோசியல் சயின்ஸு, லைஃப் சயின்ஸு, ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டென்டல் சர்ஜன். ஸோ இதுக்கு வந்து 2 போஸ்டிங் இருக்குது. 34,000 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்ஸ். ஸோ இதுக்கு 20,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஐடிஐ ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அல்லது வந்து மெக்கானிக்கல் அப்படிங்கிறத கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு 18,000 சேலரி, 4 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GNM அல்லது வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா RPSK இதுக்கு வந்து 15,000 வரைக்கும் வந்து சேலரி. டிப்ளமோ நீங்கள் வந்து ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 14,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து +2 பயாலஜி அல்லது வந்து பாட்னி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து 10th லெவலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில கேட்டகரியில் இருக்குது. ANM அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த நர்சிங் அல்லது வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். 14,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டென்டல் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து 13,800 வரைக்கும் வந்து சேலரி. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதும். 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 13,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு 12,000 சேலரி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி ட்ரிபிள் வெல்ஃபேர் கவுன்சிலர், ஸோ இதுக்கு வந்து 10,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பக்கூடிய அட்ரஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. துணை இயக்குனர் சுகாதார பணிகள் நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 637003. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம். அல்லது மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. tphmk@nic.in இந்த வெப்சைட்டுக்கு, அதாவது இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 27/11 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.